வணக்கங்க. இன்னைக்கு நமது யூடியூப் சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொய்யா இலைய பற்றிங்க. அந்த கொய்யா இலையினால் நம்ம உடலுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே அதிகமாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த கொய்யா மரம் இருக்குங்க. அது வந்து கிராமத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். டவுன்லேயும் நான் பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ வந்து அதிகமாக கொய்யா மரம் வளர்க்குறாங்க. இந்த மாமரம், கொய்யா மரம் இதெல்லாம் இருக்கணும். இட வசதி உள்ளவங்க இந்த கொய்யா மரத்தை வளர்க்குறாங்க. இந்த கொய்யா இலையினால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளை கரைப்பது முதல் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைப்பது வரை கொய்யா இலைகளின் மூலமாக எண்ணற்ற பலன்களை நாம் பெற முடியும். அவை குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. அனைத்து தரப்பு மக்களும் வாங்கி சாப்பிடும் வகையில் குறைவான விலைக்கு கிடைக்கக்கூடிய பழங்களில் கொய்யாவும் ஒன்று. கிராமப்புறங்களில் வீட்டில் வளர்க்கப்படுகின்ற பசுங்கொய்யா என்று அழைக்கப்படும் சிவப்பு நிற கூழ் கொண்ட பழம் வர்த்தக ரீதியாகவும் விற்பனைக்கு கொண்டு வரப்படுது. பண்ணை கொய்யா என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளை நிற கூழ் கொண்ட பெரிய அளவிலான பழம் நாம் சாப்பிடுவதற்கு கிடைக்கின்றது. பரவலான வகைகளாக உள்ளன. கொய்யா இலைய எந்த வகை கொய்யா என்றாலும் அதன் சுவை அலாதியாக தாங்க இருக்கும். இந்த கொய்யா இலை விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து போன்றவற்றை கொண்ட இந்த கொய்யாவின் ஆன்டி ஆக்சைடு சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க. கொய்யா பழம் மட்டும் அல்லாமல் கொய்யா இலைகளிலும் மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளன. இதனை அறிந்தவர்கள் கொய்யா இலைகளை தவற விடுவதில்லை. உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அளவை கரைத்து இந்த கொய்யா இலைக்கு அந்த தன்மை அதிகம் இருக்குங்க. கிராமப்புறங்களிலும் வீட்டில் வளர்க்கப்படுகிற பசுங்கொய்யா என்று அழைக்கப்படும் சிவப்பு நிற கூழ் கொண்ட பழமும் அதில் வந்து அதிக பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. கொய்யா பழம் மட்டும் அல்லாமல் கொய்யா இலைகளிலும் மருத்துவ குணங்கள் நிரம்பியிருக்குங்க. இதனை அறிந்தவர்கள் கொய்யா இலைகளை தவற விடுவதில்லை. உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அந்த இரத்தத்தை இதெல்லாம் இந்த கொய்யா இலை வந்து ரொம்ப சீராக வச்சுக்குதுங்க. கொய்யா இலைகளின் மூலம் எண்ணற்ற பலன்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த கொய்யா இலையை வந்துட்டு ஒரு 10 கொய்யா இலை பிச்சு அதை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றினதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடித்தா சுகர் கண்ட்ரோலாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் என் கண்கூடாக பார்த்துருக்கேங்க. ஸோ நம்ம உலகத்தில் உள்ள மரம், செடி, கொடி எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்குங்க. அதுலேயும் இந்த கொய்யா இலைக்கு தனி மகத்துவம் இருக்குங்க. வீட்டில் யாராவது சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த கொய்யா இலை வந்துட்டு வாரத்துக்கு 2 டைம்ஸ் இலையை பிச்சு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு லைட்டாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் அந்த சுகர் பேஷண்ட்டோட சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் அதை செய்வாங்கங்க. ஸோ இதனுடைய பலனை நீங்களும் பெறணுன்னா நீங்கள் கொய்யா இலையை எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலலாம் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. கொய்யா இலையை பிச்சு அதில் கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு உப்பு வச்சு நாங்கள் வெத்தலை பாக்கு மாதிரி வச்சு சாப்பிடுவோங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து அவ்வளோ சத்துன்னு சொல்லப்படுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட்டோஷாப் ஆப். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.